ஓகே. அப்டேட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. கிறிஸ்மஸ் நைட்டு கூட குறைவில்ல. ரெகுலர் ரொட்டீன் தான். ஆ உக்ரைன் தரப்பு வந்து 141 இல்லையா? ரஷ்யா வந்து 131. ஆ உக்ரைன விட 10 கம்மி தான். ஆனா இழப்புகள் வந்து 15 பகுதிகள்ல தாக்குதல் ஏற்பட்டிருக்கு. 22 ட்ரோன்கள் தாக்குதல் பண்ணதுல அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. 10 ட்ரோன்கள் ரஷ்யா கம்மி அனுப்பியிருக்காங்க. உக்ரைன கம்பேர் பண்ணும்போது இந்த கிறிஸ்மஸ் டைம்ல. ஸோ ஈவிலோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, மெஷர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கார் இல்லையா? மீடியா பேசினார் இல்லையா? மக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும்போது, ரஷ்யா ஈவில காமிச்சாங்க. ஸோ அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பல அனலிஸ்ட் தரப்புல. 2வது களம்னு வந்து பார்த்தீங்கன்னா, 24ஆம் தேதி நடக்கக்கூடிய தாக்குதல். கடந்த 24 மணி நேரம். பிகாஸ் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய தகவல் நாளைக்கு வரும் இல்லையா? ரெகுலரா குடுக்கக்கூடிய ரொட்டீன் தான் இது. ரஷ்யா இது போல பண்ணிட்டாங்கன்னு உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய தகவல்கள். உக்ரைனோட ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் இது. மொத்தம் 151 முறை தாக்குதல்கள் நடந்திருக்கு. உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்ல ரஷ்யா வந்து முன்னேறி வந்து தாக்குதல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இது போல 151 தடவ வந்து பகுதிகள்ல தாக்குதல் நடந்திருக்கு. இதுல 80 ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. 2வது தாக்குதல் நடந்தது இல்லையா? இதுல பிரதானமான அட்டாக்ஸ் அப்படிங்கிறது பக்ரோஸ்க்கு அப்புறம் ஹுலைபோல். இந்த டைரக்ஷன்ல தான் அதிகமா அட்டாக் நடந்திருக்கு. பக்ரோஸ்க் வந்து டொனஸ்க்ல இருக்கக்கூடிய பகுதி, ஹுலைபோல்ங்கிறது ஜாப்ரோசியால இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இந்த பகுதியில ஹெவி அட்டாக் நடந்திருக்கு. இதுல 80 ஏர் ஸ்ட்ரைக் ரஷ்ய தரப்பு வந்து பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள்ல கடந்த 24 மணி நேரத்துல. 193 கைடட் குண்டுகள்ல அப்படியே லொத்து லொத்துன்னு போட்டு போயிருக்கிறாங்க. 6393 காமிகாசி ட்ரோன்கள் ரஷ்ய தரப்பு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இதுக்கான காரணங்கள் முன்னாடியே சொன்னதுதான். உக்ரைன் தரப்பு வந்து ஒரு ஆக்டிவ் அஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குப்பியான்ஸ்க் பகுதி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய பக்ரோஸ்க் பகுதி. 2வது இப்போ ஹுலைபோல் பகுதியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் உக்ரைன் தரப்புல இருந்து பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டுள்ளது. ஸோ அதனால இது போல ஒரு அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதிகப்படியான ரஷ்ய ட்ரோன்கள், காமிகாசி ட்ரோன்கள் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறத கூட புரிஞ்சுக்கலாம். ஸோ ஹெவியான அட்டாக்ஸ் களத்திலேயும் நடக்குது. 2வது நார்மலா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ட்ரோன்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரியர் பகுதிகள்லயும் பயங்கரமா அட்டாக்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப இது போல சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தை பத்தி பேசினார். அதுல குறிப்பா நம்ம இன்னைக்கு காலையில பார்க்கக்கூடிய வீடியோல இந்த ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து யார் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல பேசினாங்க இல்லையா? ஸோ 50க்கு 50 அப்படிங்கிறத வந்து பேசிக்கிறாங்க. இப்போ ம் கக்கோவா பவர் பிளான்ட் இந்த தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு இல்லையா? அது வந்து டேம் வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்சிருச்சு. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பகுதியில இருக்கிறது நாங்க ஏங்க உடைக்கணும்? இது உடைச்சு விட்டது அவங்க தான் அப்படிங்கிறது போல வந்து பண்ணா மாறி மாறி குற்றச்சாட்டுகள் அந்த டைம்ல இருந்தது. கிரேட்டா தன்பர்க் அவர்களோட வந்து எக்கோ சீட், அந்த சீட், இந்த சீட்னாங்க இல்லையா? ஸோ அது போல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள், அடடா! இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கக்கோவா பவர் பிளான்ட் டேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப அந்த டேம் ரெடி பண்ணணும்னா 2 பில்லியன் யூரோல ஆகும். இந்த கக்கோவா டேம் வந்து ரெடி பண்ணா தானே கக்கோவா பவர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் ஒர்க் ஆகும். சாரி தெர்மல் இல்ல. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட். ஸோ அது வந்து ரெடி ஆகும். இப்ப நம்ம அத சேஃபா ரன் பண்ணணும் இல்லையா? ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட். இப்போ ரஷ்யாக்கு 50% எடுத்ததுனால பேலன்ஸ் இருக்கிறது நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இது நம்ம சைடுல இருக்கக்கூடிய இது வேற. அதனால என்ன பண்ணலாம்னா, இதுவும் ஜாயிண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் அந்த ஃபண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதில எடுத்து ரெடி பண்ணிக்கலாமா? இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டையும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் சாரி தெர்மல்னே மண்டையில வந்துருக்கு. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாமா? அப்படிங்கிறது போல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது மேற்கு நாடுகளுக்கு சொல்றாரு, தம்பிகளா இந்த ஞாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருந்து பவர் எடுத்தாலும் நம்ம யூஸ் பண்ணோம்னா, கக்காவோ டேம் ரெடி பண்ணணும். ரெடி பண்ணதுக்கு 2 பில்லியன் யூரோ எக்ஸஸா எடுத்து வைங்கப்பா அப்படின்னு போல கேட்க ஆரம்பிச்சுக்கிறாரு. இப்ப ஸ்லைட்டா வந்து பாத்தீங்கன்னா, நேஷனல் பேங்க் ஆஃப் உக்ரைன் என்பியூன்னு சொல்லுவாங்க. என்ஏபியூங்கிறது ஆன்டி கரப்ஷன் அது வேற. என்பியூ நேஷனல் பேங்க் ஆஃப் உக்ரைன். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா, டாலரோட விலைகளை ஏற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாலர் மட்டும் இல்ல, ஈரோ மத்தபடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. 42.15 ஹரின்யாஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு டாலருக்கு அப்படிங்கிறதோட மார்க் ஆயிருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாலரு, ஈரோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் அ கொப்பிக் பைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க சின்ன சில்லறைகள் சொல்றோம் இல்லையா? ஸோ அது போல கொப்பிக்கட்ஸா அது மாரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது சில சில்லறைகள் தான் எட்ஜ் பண்ணிக்கிறாங்க. 5 பைசான்னு நினைக்கிறேன் எட்ஜ் பண்ணிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அதுவே பெரும் பேசுபொருளா மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எய்டு ஸ்டாப் ஆக இந்த போர் முடியிற மாரி இருக்க இருக்க ஸ்லைட்டா இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்குதே. இதுக்கப்புறம் என்ன ரேட்ல வந்து நிக்க போதோ தெரியலையே! அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. இதே இன்னொரு சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, இது
இன்கிரீஸ் ஆகுறதுனால ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு எக்கனாமிக் ரீதியா உக்ரைனுக்கு. ஏன்னா கடன்கள் நிறைய தர வேண்டியது இருக்கு. அந்த காரணத்துல சொல்ல வரேன். இதுக்கப்புறம் தான் தெரியும். காசு எந்த அளவுக்கு வீரியமா இன்கிரீஸ் ஆக போகுது. டாலருக்கு நிகரான ஹரின்யாஸ் உக்ரைனோட காசு எந்த அளவுக்கு வீழ்ச்சியை சந்திக்க போகுது அப்படிங்கிறத இதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த ஒன்ஸ் இந்த எய்டு ஸ்ட்ராங்கா புடிச்சு வச்சுக்கிறது, இந்த ஆஸ் லாங் ஆஸ் இட் டேக்ஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னா தான் தெரிய வரும் அப்படிங்கிறது போல. இப்ப அதே அடுத்த சைடு மேற்கு நாடுகள் அனாலிசிஸ், அதுவும் ப்ளூம்பர்க் இது போல பிரபலமான மீடியாக்கள், மேற்கு நாடுகளோட மீடியாக்கள். 2வது மேற்கின்ஸே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 12 மாசத்துல ரஷ்யாவோட கரன்சி எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் கரன்சிங்க. 1994ல இருந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ரஷ்யாவோட நாணயம் ஸ்ட்ராங்கா இருந்ததே இல்ல. சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். மேஜர் கரன்சில ரஷ்யாவோட டாலரு அதுல இடம் முடிச்சிருக்கு. அமெரிக்க டாலர்லாம் சாரி ரஷ்யாவோட ரூபல். அமெரிக்க டாலர்லாம் பின்னுக்கு தள்ளிருச்சு அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் மேற்கு மீடியாக்கள் தரப்புல இருந்தே வந்துட்டு இருக்கு. ரஷ்யாவோட ரூபல் வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் பர்ஃபார்மிங் குளோபல் அசெட்ஸ்ல கோல்டு, சில்வர், பிளாட்டினம் எல்லாம் இருக்குன்னு. ஸோ அதுக்கு நிகரா ரஷ்யாவும் ரூபலும் வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரீதியா இருக்கு. அமைதி ஒப்பந்தம் இப்பதான் வந்துகிட்டு இருக்கு. உக்ரைன் ரஷ்யா பிரச்சனை முடியுது அப்படிங்கிற பார்த்துட்டு இருந்தா அடுத்தது எஸ்தோனியா ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்தோனியாவோட ஃபாரின் மினிஸ்டரான மார்கஸ், பேர் கொஞ்சம் கட்டால, இவர் பேர் எனக்கு தஷ்னிகா அவர்கள், மார்கஸ் அவர்கள் வச்சுக்குவோம். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஃபுல் காம்பேட் ரெடினஸ்ல இருக்கிறோம். எஸ்தோனியா நாங்க ரெடியா இருக்கோம். ஒரு சின்ன ஒரு ஒரு துள்ளி, அதாவது உங்களோட கால் இருக்கு இல்லையா, இதுதான் பார்டர் லைன்னா இப்படி ஒரு இன்ச் வெளியே வந்தாலும் அவ்வளவுதான் ரஷ்யா, பாத்துக்குங்க. இதுக்கப்புறம் எந்த டாலரன்ஸும் எங்களுக்கு இருக்காது. உங்களோட ராணுவ வீரர்கள்லாம் எங்களோட பார்டர் பகுதியில தென்படுறத பார்த்தோம்னா சுற்றுவோம். கொஞ்சம் கூட ஒத்துக்க மாட்டோம். அவ்வளவுதான். இனிமே எதுவும் ஆகாது, பாத்துக்குங்க. எங்க பக்கமே எட்டி பார்க்க கூடாது அப்படிங்கறத எஸ்தோனியாவோட தரப்புல பயங்கரமான மிரட்டல்கள் வந்திருக்கு. 8 லட்சம் 10 லட்சம் வீரர்கள் இருக்கிறாங்க. அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலைமை ஆயிப்போச்சு. எஸ்தோனியா நிலைமை என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு கேள்வி இருக்கு. சரி, ஓகே. இது இந்த யூரோப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட அண்டை பங்களாதேஷ்ல பயங்கரமான ப்ரொடெஸ்ட். அதுக்கான காரணங்கள் ஸ்டூடெண்டோட ரெப்ரசன்டேட்டிவா இந்த ப்ரொடெஸ்ட்ல எல்லாம் இருந்து வந்து பாத்தீங்கன்னா வாலண்டியரா பிரதானமா ஒரு லீடரா திகழ்ந்த ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா மர்ம நபர்னால சுட்டுக் கொல்லப்பட்டு விட்டார். இப்ப இது போல வந்து பண்ண கலவரங்கள் பங்களாதேஷ் ஃபுல்லாவே இது போல இருந்துச்சு. சமீப காலமாவே போலி செய்திகள் அதிகமா பரவி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ண பங்களாதேஷ்ல ப்ரொட்டஸ்ட். இந்தியா இந்தியாவோட மீடியாக்கள் அப்படின்னா உள்ள பூந்து அதை எரிச்சு விடுறது, இது போல வேலைகள். நம்மளோட ஹை கமாண்ட் எம்பசி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குள்ள எல்லாம் போய் ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கலாம் ட்ரை பண்ணாங்க. அங்க இருக்கக்கூடிய போலீஸ்லாம் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியர்களை வச்சு இந்துஸை கொள்றாங்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரொட்டஸ்ட் இங்கேயும் நடந்துட்டு இருந்துச்சு. இது போல ஏகப்பட்ட அமளி கும்பலி வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இப்போ உண்மைத்தன்மை வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்குதான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணம். பிரஸ் செக்ரட்டரி, பங்களாதேஷோட பிரஸ் செக்ரட்டரி ஷைஃபுகிங் அவர்கள் அலாம், இவர் யார் அப்படின்னா சீஃப் அட்வைசரா இருக்கிறாரு யூனிஸ் அவர்களுக்கு. இப்ப கரண்டா இருக்கிறார் இல்லையா, கேர் டேக்கரா இருக்கிறார் இல்லையா பங்களாதேஷ்க்கு, யூனிஸ் அவர்களுக்கு சீஃப் அட்வைசரா இருக்கிறார். இப்ப இவர் தரப்பு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு. அவாமி லீக் இருக்கு இல்லையா, அவங்க கண்டிப்பா எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அவாமி லீக்ன்றவங்க தான் பேக் போனா இருந்திருக்கிறாங்க அந்த ப்ரொட்டஸ்ட்ல ஷேக் ஹசீனா அவர்களோட அரசாங்கத்தை வெளியே அனுப்புறதுக்கு. அவங்க எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது இந்த ஷாரிஃப் ஒஸ்மன் அவர்கள், ஹைதி அப்படிங்கிறதோட சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்டோட மிக முக்கியமான ஒரு நபர், தலைமை தாங்கக்கூடிய ஒரு நபர் ஹைடி அவர்கள். ஸோ அவரு இறந்துட்டார். மர்ம நபர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தலையிலேயே சுட்டுருக்குறாங்க. கேபிட்டல் டாக்கால வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த டைம்ல இது போல இன்ஜுரி ஆயிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிங்கப்பூருக்குலாம் தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துட்டார். இப்போ அவர் இறந்துட்டாருன்றதுக்காக பயங்கரமான ப்ரொட்டஸ்ட். இதுக்கு காரணம் இந்தியா தான் அப்படிங்கிறது போல இனிஷியலா இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இப்போ உண்மையான விஷயம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. யூனிஸ் அவர்கள் அப்படியே எலெக்ஷனை தள்ளி போறதுக்காகவும் அவரே பர்மனண்டா இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிறதுக்காகவும் இது போல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். டாக்கால இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கும்பல்கள் கூடுவாங்க இல்லையா,
அப்படி கூடி இருக்கும்போது ஃப்ளைஓவர்லேருந்து எவனோ வெடிகுண்டு தூக்கி வீசி விட்டான். அதுவும் அந்த பங்களாதேஷோட கேபிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் ஸ்கொயர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பையன் வந்து பண்ண தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதனால அந்த வெடி விபத்துனால ஒரு நபர் இறந்துட்டாங்க. அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். பங்களாதேஷ்ல என்ன மாரியான விஷயங்கள் பில்டப் ஆக போகுது அப்படிங்கிறது போல. ஏன்னா ஏகப்பட்ட கிரைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜினோசைட் மாரி ஹிந்துஸ்க்கு எகெயின்ஸ்டா அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். பங்களாதேஷ்ல இன்னும் என்னென்ன மாரிலாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அட் சேம் டைம் சிரியால வந்து பார்த்தீங்கன்னா, 70 ஸ்ட்ரைக், 80 ஸ்ட்ரைக்ன்னு அமெரிக்கா அப்படியே அதிரி புதிரியா செஞ்சாங்க இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிஸோட லீடர் தஹா அல் ஜூபி அவர்கள். இவனெல்லாம் வந்து அவர்கள் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம நாட்டுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, குண்டு வைப்பேன் அப்படிங்கலாம் மிரட்டுனாங்க இல்லையா? ஸோ அதோட தலைவர். ஸோ இவங்க மேல தான் வந்து பார்த்தீங்கன்னா, குண்டுகள்லாம் போட்டிருந்தாங்க அமெரிக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். நம்ம செய்திகள்ல பார்த்துருப்போம். சேனல்ல பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த நபர வந்து பார்த்தீங்கன்னா, டமாஸ்கஸுக்கு புறநகரத்துல வந்து பண்ண ஒளிஞ்சிருந்தாங்க. ஒளிஞ்சிருந்தா நாங்க வந்து புடிச்சுட்டோம். கையங்களமா புடிச்சுட்டோம். அதுவும் சூசைடு பெல்ட்லாம் வச்சிருந்தான். ரொம்ப கேர்ஃபுல்லா பிளான் பண்ணி, கமுக்குன்னு கூடையில எலிய போட்டு அமுக்குற மாரி அமுச்சு வச்சிருக்கோம். புடிச்சுட்டோம் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, சிரியா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அல் ஜுலானி அவர்கள். அல் சாரா அவர்களா? பேர் இன்னும் எனக்கு மாற மாட்டேங்குது. பட் இருந்தாலும் அல் சாரா அவர்கள் உண்மையாலுமே சிறந்த வேலைய வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுருக்கிறாருன்னா, அது ஒரு மிகச்சிறந்த வேலை அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இப்ப ஜூபி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல இருக்கிறாரு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. சூசைடு பெல்ட்லாம் வச்சிருந்துருக்காங்க. வெப்பன்லாம் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் புடிச்சுட்டோம் அப்படிங்கிறது போல. அமெரிக்காவோட பார்ட்டிசிபேஷன் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது போல இப்போ வரைக்கும் எந்த ஒரு தகவலும் வரல. வந்துச்சுன்னா திருப்பி பார்க்க ஆரம்பிக்கலாம். வீர தீரமா இந்த மாரி செஞ்சோம்னு நேத்துக்கு ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது போட்டிருப்பாங்க. ஆ தெரியல. என்னன்னு தெரியல. பட் ஆனா இப்போ புடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் யார வச்சு இங்க என்ன செய்ய போறாங்க? ஐசிஸோட தலையவே வெட்டிட்டாங்களே அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. சரி, ஓகே. அது மட்டும் இல்லாம அடுத்தது நம்ம சைடுல வந்துட்டோம்னா, தாய்லாந்து, கம்போடியா இருக்கிறாங்க இல்லையா? இல்ல தாய்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த இஸ்ரேல காப்பி அடிக்கிறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா கம்போடியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ள தாய்லாந்து உள்ள பூந்து பிடிக்கிறாங்க. ஸோ அப்படி போய் பிடிக்கும்போது, அங்க இருக்கக்கூடிய அந்த ஹிந்து ஸ்டாச்சூஸ் இருக்கும் இல்லையா? நம்மளோட கடவுளோட ஸ்டாச்சூஸ், அந்த அந்த காலத்து ஸ்டாச்சு. இதெல்லாம் வந்து யுனெஸ்கோல வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயம். புரொடெக்டட் சைட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பகுதியில இருக்கக்கூடிய பழங்கால சிலைகள வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த வண்டி புல்டோசர்லாம் எடுத்துட்டு போய் நிரவுறாங்க இல்லையா? இஸ்ரேல் எப்படி பண்ணாங்க காசாக்குள்ள. ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து வந்து கம்போடியாக்குள்ள போய் அந்த கோயில் எல்லாத்தையும் இடிச்சுட்டு தரமட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அத இடிச்சுட்டு அது வந்து பெருமையா வேற ஃபோட்டோக்கள் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்மளோட அரசாங்கத்து தரப்புலேருந்து இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறனால கண்டனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பதிவு வச்சிருக்கிறாங்க. டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லுங்க. இது எங்களோட சென்டிமெண்ட்ஸ ஹர்ட் பண்ணுது. வேர்ல்டு வைடு ஃபுல்லாவே ஹர்ட் ஆகுது. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறது போல நம்ம தரப்புலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, வேண்டுகோள் வச்சிருக்கிறோம். இது கேட்பாங்களா தாய்லாந்து? இல்ல நான் அப்படித்தான் செய்வேன் அப்படிங்கிறத செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உலக தலைவர்கள் இது போல இன்னும் என்னென்ன மாரியான கிரைம்ஸ்ல ஈடுபட போறாங்களா? இல்ல அமைதியா உட்கார்ந்து பேசி எல்லா பிரச்சனையும் முடிச்சுக்குவாங்களான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடயே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்கள சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.